எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். இன்றைய தியான வசனம் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன ஆசீர்வாத வார்த்தையாகும். ரூத் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள் அல்ல. ஆனாலும் தன் சொந்த தேசத்தையும் மக்களையும் விட்டுவிட்டு நகோமியோடு வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தன் தேவனாக ஏற்றுக்கொண்டார். முதலாவது, தேவன் நம்முடைய நல்ல செய்கைகளை பார்க்கிறார். ரூத் செய்ததை யாரும் கவனிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் தேவன் கவனித்தார். நகோமியை விட்டு விலகாமல் அவளுக்கு துணையாக இருந்த தியாகத்தையும் உண்மையையும் தேவன் பார்த்தார். இன்று நாம் செய்யும் நன்மைகள் சிறியதாக தோன்றலாம். மனிதர்கள் நம்மை பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய உண்மையையும் உழைப்பையும் நிச்சயமாக காண்கிறார். இரண்டாவது, தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் கிடைக்கிறது. கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாய் என்று போவாஸ் கூறுகிறார். பறவை தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்குள் பாதுகாப்பது போல தேவன் தம்மை நம்பி வரும் மக்களை பாதுகாக்கிறார். நமக்கு பயம் வரலாம், எதிர்காலம் தெரியாமல் இருக்கலாம், மனிதர்களின் உதவி இல்லாமல் போகலாம். ஆனால் தேவனுடைய சிறகுகளுக்கு கீழ் வந்துவிட்டால் நாம் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம். மூன்றாவது, தேவன் நிறைவான பலனை தருகிறவர். ரூத் தேவனை நம்பி ஒரு படி எடுத்து வைத்தாள். ஆனால் தேவன் அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவள் எதிர்பார்த்ததை விட மிக பெரியது. அவளுக்கு போவாஸ் மூலம் மீட்பு கிடைத்தது, குடும்பம் கிடைத்தது, இறுதியில் தாவீதின் வம்சத்தில் இடம் கிடைத்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனை நம்பி எடுக்கும் ஒரு சிறிய விசுவாச படியையும் தேவன் வீணாக்க மாட்டார். நாம் விதைக்கும் நன்மையின் விதையை அவர் தமது காலத்தில் ஆசீர்வாதத்தின் கனியாக மாற்றுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.